என்னோட இந்த முதல் புத்தக விமர்சனத்தில் இடம்பெற போகிற புத்தகம் எதுன்னா ஒரு நாவல். அந்த நாவல் பேர் என் இனிய இயந்திரா. அண்மையில் இந்த கதையை படிச்சுட்டு அதோட பிரமிப்போட இப்போ நான் இதை விவரிக்கிறேன். 1980களில் ஒரு ஆனந்த விகடன் தொடர் கதையாக இது வெளிவந்துச்சு. அந்த தொடரோட வெற்றிக்கு அப்புறம் இது ஒரு நாவல் புத்தகமாகவே வெளியிடப்பட்டது. இந்த தொடர்கதை மற்றும் நாவலுக்கான பிரபலமான எழுத்தாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், சுஜாதா ரங்கராஜன். அந்த காலத்திலே அதிநவீனத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த நாவலுக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைச்சிது. அந்த வரவேற்பின் அடுத்த கட்டமாக அந்த கால மக்களுக்கு பொழுதுபோக்குக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட தூர்தர்ஷன் சேனலில் ஒரு தொலைக்காட்சி தொடராக இந்த நாவல் எடுக்கப்பட்டது. ஆனால் அப்படியே இந்த நாவலை தொலைக்காட்சி தொடராக எடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. காரணம், இந்த கதையில் சொல்லப்படுற விஞ்ஞானம், தொழில்நுட்பம் எல்லாம் இந்த காலத்தில் படமாக எடுத்தால் கூட முழுமையாக காட்ட முடியாது. இந்த நாவலின் தாக்கம் மக்கள் மேலே எந்த அளவுக்கு அந்த காலத்தில் இருந்துச்சுன்னா, இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்க விஞ்ஞானம்லாம் சாத்தியமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு. குறிப்பாக இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்க ஹோலோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் சாத்தியமா, அந்த அளவுக்கு ஒரு மனிதனை துல்லியமாக காட்ட முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க. ஒரு ஐஐடி இளைஞர் இதெல்லாம் நடக்கவே வாய்ப்பு இல்லைன்னு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் விளக்கினாராம். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நம்மளால் சொல்லக்கூட முடியாது. அடுத்தது, இந்த நாவலின் விஞ்ஞானம் மட்டும் இல்லை, வார்த்தைகளும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. மால் அப்படிங்கிற வார்த்தையை இந்த நாவலில் அடிக்கடி பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த காலத்து தமிழ் மக்களுக்கு மால்னா என்ன அப்படின்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த நாவல் உருவாக்கப்பட்டது பெரிய ஒரு ஆச்சரியம்தான். ஏகப்பட்ட அறிவியல் வார்த்தைகள் விளையாடும். அநேகமாக இந்த நாவலை படிக்கும் போது இன்னொரு கையில் நீங்கள் டிக்ஷனரியை வச்சு தான் படிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவலை தான் எந்திரன் அப்படிங்கிற ஒரு திரைப்படமாக உருவாக்குறாங்க அப்படின்னு 2008க்கு அப்புறம் செய்தியெல்லாம் வந்துடுச்சு. இன்னமும் இந்த நாவலை படிக்காதவங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நாவலை நான் முழுமையாக படித்த காரணத்தால் சொல்கிறேன், இந்த நாவலுக்கும் அந்த திரைப்படத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. 2014 ஒரு செய்தி வந்துச்சு. பிக்சல் கிராஃப்ட்னு ஒரு ஸ்டுடியோஸ் 40 கோடி செலவில் இந்த நாவலை ஒரு அனிமேஷன் படமாக எடுக்க போகிறாங்கன்னு வெளிவந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்ததா இது வரைக்கும் தெரியல. எல்லாருக்கும் இந்த நாவல் ஆச்சரியத்தை தரும்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் இந்த நாவலை படிக்கும்போது புது புது சிந்தனைகள் கிளம்பணும்னு சொல்கிறேன். ஆனால் அதுக்குன்னு இந்த நாவலை பற்றி நல்ல விதமாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லைல்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த நாவலில் சில தவறுகள் தெரியுது. அதை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நாவலோட கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் நான் நாவலோட கதையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். கவலைப்படாதீங்க, இந்த நாவலோட எந்த ஒரு ரகசியத்தையும் நான் உடைக்க மாட்டேன். என்னோட நோக்கம் இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணுங்கிறது தான். அதனால் எந்த ஒரு சுவாரஸ்யத்தையும் நான் கெடுக்க மாட்டேன். 2022 ஆரம்பிக்கிற இந்த கதையில் நம்ம வாழ்க்கையே விஞ்ஞானங்கிற கடலில் மூழ்கி இருக்கு. எங்கே பார்த்தாலும் ரோபோட்ஸ், கம்ப்யூட்டர், மெஷின்ஸ்னு மனித எண்ணிக்கை குறைஞ்சி மெஷின்கள் மட்டுமே அதிகமாக பார்க்குற அளவுக்கு அறிவியல் உலகமாக மாறி இருக்கு. ஆனால் ஒரு சர்வாதிகார ஆட்சி, அதுக்கு தலைவர் ஜீவாங்கிற ஒருத்தர். இவரோட ஆட்சியில் குழந்தைகளை கூட அரசாங்க அனுமதியோடு தான் பெற்றுக்கணும். கவிதை எழுதக்கூடாது, கதை எழுதக்கூடாது, பாட்டு இருக்கக்கூடாது, டான்ஸ் இருக்கக்கூடாது, அரசாங்கத்தை எதிர்க்கவே கூடாது அப்படின்னு பல விதிகளை இவர் போடுறாரு. மக்கள் கண்ணுக்கு இவர் ஒரு தெய்வம்னு இந்த அரசே காமிச்சு அதை நம்புற முட்டாள் மக்கள் அடிபணிஞ்சு போகிறாங்க. நம்பாத சில மக்கள் மறைமுகமாக இவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில் சென்னையில் நிலாங்கிற ஒரு பெண்ணுக்கு குழந்தை பெற்றுக்க அரசாங்கத்திலிருந்து உத்தரவு வருது. அப்போது ரவிங்கிற ஒருத்தனும் அவன் கூட ஜீனோங்கிற ஒரு ரோபோட் நாயம் இருக்குது. அவங்க 2 பேரும் நிலா வீட்டில் 3வது ஆளாக தங்க வராங்க. இதை கேள்விப்பட்ட நிலாவோட புருஷன் சிபி, குழந்தையை பெற்றுக்க போகிற இந்த நேரத்தில் அரசாங்கம் 3வது ஆளை வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, இது ஏதோ கம்ப்யூட்டர் மிஸ்டேக்கால நடந்த ஒரு தவறு, அதனால் அதை சரி செய்யறதுக்காக உடனே போகிறேன்னு சிபி தன்னோட ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறான். கிளம்பி போன சிபி நல்ல ஒரு தகவலோட திரும்ப வருவான்னு ரவியும் நிலாவும் வீட்டிலேயே காத்து இருக்காங்க. ஆனால் சிபி திரும்ப வரவே இல்லை. காலையில் சிபியோட ஆஃபீஸுக்கு போய் அங்கே நிலா சிபின்னு ஒருத்தர் இருக்காரான்னு கேட்குறாங்க. ஆனால் சிபின்னு அங்கே ஒரு ஆளே கிடையாதுன்னு அங்கே இருக்கிற ஒரு காவலாக சொல்கிறான். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் சிபியோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை போட்டு சிபி இருக்காரா அப்படின்னு நிலா சோதனை செஞ்சு பார்க்கும்போது சிபியோட அடையாள எண்ணே அழிக்கப்பட்டிருக்குன்ற ஒரு தகவல் அவளுக்கு திரும்ப கிடைக்குது. இங்கே தான் நிலாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே ஏற்படுது. ஆக சிபிக்கு என்ன ஆச்சு? சிபி எங்கே இருக்கான்?
உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்ற இடத்துல இருந்து தான் கதையோட விறுவிறுப்பே ஆரம்பிக்குது. மீதி கதையோ அதோட தகவலையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஒருவேளை இந்த நாவலை நீங்கள் வாங்கி படிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்ததுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன், அமேசான் லிங்க். நீங்கள் நேரடியாக அமேசானில் தேடி வாங்கினாலும் ஒன்று தான். ஆனால் இந்த லிங்க் மூலிமா நீங்கள் வாங்குறதால இந்த சேனலுக்கு ஒரு நன்கொடையை நீங்கள் கொடுத்த ஒரு பெருமை உங்களுக்கு வரும். நன்றி.